தமிழ்நாட்டின் மிக சிறந்த பத்திரிகையாளராகவும் எழுத்தாளராகவும் விடுதலை போராட்ட வீரராகவும் திகழ்ந்த நாரண துரைக்கண்ணன் அவர்களுடைய சரித்திரத்தை இன்றைய சான்றோர் சரித்திர நிகழ்ச்சியில் நினைவு கூறுவதில் பெருமையடைகின்றோம். 1906 ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 24ஆம் தேதி அன்று பிறந்துள்ளார். 1996 ஆண்டு ஜூலை மாதம் 22ஆம் தேதி அன்று காலமாகியுள்ளார். நாரண துரைக்கண்ணன் அவர்கள் இலக்கிய உலகில் ஜீவா என்ற தனது முதன்மையான புனைப்பெயரால் இவர் பரவலாக அறியப்பட்டார். இவருக்கு பெற்றோர் இட்ட பெயர் நடராஜன் என்பதாகும். வீட்டில் செல்லமாக அழைக்கப்பட்ட துரைக்கண்ணு என்ற பெயரை பின்னாளில் நிலைத்துவிட்டது. இவர் பிரசண்ட விகடன், ஆனந்த போதினி போன்ற புகழ்பெற்ற இதழ்களில் ஆசிரியராக பணியாற்றி தமிழ் இதழியல் துறைக்கு முக்கிய பங்களிப்பை வழங்கியுள்ளார். சிறுகதைகள், புதினங்கள், நாடகங்கள், கவிதைகள், தலைவர்கள் வரலாறு மற்றும் அரசியல் தலையங்கங்கள் என பல்வேறு இலக்கிய துறைகளில் தடம் பதித்துள்ளார். நாரண துரைக்கண்ணன் அவர்கள் தொடக்கத்தில் காந்தியவாதியாகவும் பின்னர் சுயமரியாதை இயக்கத்தின் ஆதரவாளராகவும் விளங்கிய இவர் தன் எழுத்துக்களில் பெண்ணுரிமை மற்றும் சமூக சீர்திருத்த கருத்துக்களை முன்னிறுத்தினார். இவருடைய படைப்புகளை பாராட்டி தமிழ்நாடு அரசு இவரது நூல்களை நாட்டுடைமை ஆக்கியுள்ளது. இவர் நமக்கு தந்த முக்கிய படைப்புகள் என்னவென்றால், TKS சகோதரர்களால் நாடகமாகவும் மேடையேற்றப்பட்ட புகழ்பெற்ற நாவலான உயிரோவியம் நாவல், தமிழ் நாடகம், சரித்திர புருஷர்கள், தாயின் சிலை, இவ்வுலகை திரும்பி பாரேன், இவை அனைத்தும் இவர் நமக்காக தந்த படைப்புகளாகும். தமிழ்நாட்டின் மிக சிறந்த பத்திரிகையாளராகவும் எழுத்தாளராகவும் விடுதலை போராட்ட வீரராகவும் திகழ்ந்த நாரண துரைக்கண்ணன் அவர்களுடைய சரித்திரத்தை இன்றைய சான்றோர் சரித்திர நிகழ்ச்சியில் அறிந்து கொண்டதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம். தமிழ் அறிஞரும் விடுதலை போராட்ட வீரரும் தமிழகத்தின் முதல் அரசவை கவிஞருமான நாமக்கல் கவிஞர் வே. ராமலிங்கம் பிள்ளை அவர்களுடைய சரித்திரத்தை இன்றைய சான்றோர் சரித்திர நிகழ்ச்சியில் நினைவு கூறுவதில் பெருமையடைகின்றோம். 1888 ஆண்டு அக்டோபர் மாதம் 19ஆம் தேதி அன்று பிறந்துள்ளார். 1972 ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 24ஆம் தேதி அன்று காலமாகியுள்ளார். நாமக்கல் கவிஞர் வே. ராமலிங்கம் பிள்ளை அவர்கள் கத்தியின்றி இரத்தமின்றி யுத்தம் ஒன்று வருகிறது என்ற இவரது புகழ்பெற்ற பாடல் இந்திய விடுதலை போராட்டத்தில் தமிழகத்தில் பெரும் எழுச்சியை ஏற்படுத்தியது. மகாத்மா காந்தியின் கொள்கைகளால் ஈர்க்கப்பட்டு அவற்றை வளர்க்கும் விதமாக பல பாடல்களை இயற்றியதால் இவர் காந்திய கவிஞர் என்று போற்றப்படுகிறார். இந்திய சுதந்திரத்திற்கு பின் சென்னை மாநிலத்தின் முதலாவது அரசவை கவிஞராக நியமிக்கப்பட்டு பெருமைப்படுத்தப்பட்டார். கவிஞர், எழுத்தாளர் மற்றும் நாவலாசிரியர் மட்டுமல்லாமல் இவர் ஒரு மிகச்சிறந்த ஓவியராகவும் திகழ்ந்தார். மலைக்கள்ளன், என் கதை, நாமக்கல் கவிஞர் பாடல்கள் மற்றும் அவனும் அவளும் போன்றவை இவரது முக்கிய படைப்புகளாகும். தமிழறிஞரும் விடுதலை போராட்ட வீரரும் தமிழகத்தின் முதல் அரசவை கவிஞருமான நாமக்கல் கவிஞர் வே. ராமலிங்கம் பிள்ளை அவர்களுடைய சரித்திரத்தை இன்றைய சான்றோர் சரித்திர நிகழ்ச்சியில் அறிந்து கொண்டதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம். இந்திய துணைக்கண்டத்தின் மிக சிறந்த விடுதலை போராட்ட வீரரும் தியாகியும் கொடை வள்ளலுமான சர்தார் ஏ. வேதரத்தினம் பிள்ளை அவர்களுடைய சரித்திரத்தை இன்றைய சான்றோர் சரித்திர நிகழ்ச்சியில் நினைவு கூறுவதில் பெருமையடைகின்றோம். 1897 ஆண்டு பிப்ரவரி 25ஆம் தேதி அன்று பிறந்துள்ளார். 1961 ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 24ஆம் தேதி அன்று காலமாகியுள்ளார். சர்தார் ஏ. வேதரத்தினம் பிள்ளை அவர்கள் தமிழ்நாட்டில் ராஜாஜியுடன் இணைந்து வரலாற்று சிறப்புமிக்க வேதாரண்யம் உப்பு சத்தியாகிரக போராட்டத்தை வெற்றிகரமாக முன்னெடுத்ததற்காக இவர் தேசிய அளவில் அறியப்படுகிறார். 1930ஆம் ஆண்டு நடைபெற்ற வேதாரண்யம் உப்பு சத்தியாகிரக போராட்டத்தில் இவர் ஆற்றிய அளப்பரிய வீரமிக்க பங்களிப்பினை பாராட்டி 1931இல் திருநெல்வேலியில் நடைபெற்ற மாநாட்டில் இவருக்கு சர்தார் என்ற பட்டம் வழங்கி கௌரவிக்கப்பட்டது. சென்னை மாகாண சட்டமன்ற உறுப்பினராக 3 முறை தேர்ந்தெடுக்கப்பட்டு மொத்தம் 14 ஆண்டுகள் மக்கள் பணியாற்றினார்.
சட்டமன்ற உறுப்பினராக தான் பெற்ற ஊதியம் முழுவதையும் ஸ்ரீ ராமகிருஷ்ண மிஷனுக்கு நன்கொடையாக வழங்கினார் சர்தார் ஏ வேதரத்தினம் பிள்ளை அவர்கள். மகாத்மா காந்தியின் கொள்கைகளின்படி ஆதரவற்ற பெண் குழந்தைகளின் கல்வி மற்றும் வாழ்வாதாரத்திற்காக 1946இல் வேதாரண்யத்தில் கஸ்தூரிபாய் காந்தி கன்யா குருகுலம் என்ற தொண்டு நிறுவனத்தை தொடங்கினார். இது இன்றளவும் பல்லாயிரக்கணக்கான ஏழை பெண் குழந்தைகளுக்கு இலவச தங்கும் இடம், உணவு மற்றும் கல்வி வழங்கி வருகிறது. சத்தியாகிரக போராட்டத்தின் போது பிரிட்டிஷ் அரசு இவருடைய உப்பு தொழிற்சாலைகள் மற்றும் உடைமைகளை பறிமுதல் செய்து கடுமையான அபராதம் விதித்த போதும் நாட்டின் விடுதலைக்காக தனது செல்வங்கள் அனைத்தையும் அஞ்சாமல் தியாகம் செய்தார் சர்தார் ஏ வேதரத்தினம் பிள்ளை அவர்கள். இந்திய துணை கண்டத்தின் மிக சிறந்த விடுதலை போராட்ட வீரரும் தியாகியும் கொடை வள்ளலுமான சர்தார் ஏ வேதரத்தினம் பிள்ளை அவர்களுடைய சரித்திரத்தை இன்றைய சான்றோர் சரித்திர நிகழ்ச்சியில் அறிந்து கொண்டதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம்.